அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த காலை பொழுது அனைவருக்கும் உற்சாகமான ஒரு பொழுதாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தலைவாசல் நிகழ்ச்சியில் நுழையலாம். இன்றைய தலைவாசல் நிகழ்ச்சியிலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை அம்சங்களும் வரிசையாக உங்களை மகிழ்விப்பதோடு அறிவூட்டவும் காத்திருக்கின்றன. வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தலைவாசலின் அடுத்த அம்சமாக யாவரும் கேளீர் பகுதிக்கு வந்துவிட்டோம். யாவரும் கேளீர் பகுதியில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காத்திரமான தலைப்புகளை கையில் எடுத்து வருவது வழமை. அந்த காத்திரமான தலைப்பின் கீழ் நாங்கள் உரையாடுவதும் வழமை. இன்றைய தினம் நாங்கள் பேசப் போகின்ற விடயம் என்பதை காட்டிலும் இன்றைய தினம் நாங்கள் பேசப் போகின்ற ஆட்கள் யார் என்று பார்த்தால் விசேட தேவையுடையவர்கள் பற்றியதாக இருக்கின்றது. வெறுமனே அவர்கள் பற்றி நாங்கள் என்னென்ன விடயங்களை எல்லாம் பேசலாம் என்பதை காட்டிலும் அவர்களுக்கு என்ன விடயங்கள் செய்யப்பட வேண்டியவை, என்ன விடயங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது பற்றியதாக பேச போகின்றோம். ஒரு ஆக்கப்பூர்வமான தலைப்பின் கீழ் இன்றைய யாவரும் கேளீர் பேசப்பட இருக்கின்றது. வாருங்கள் அந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்துவிட்டு வருவோம். இன்றைய யாவரும் கேளீர் பகுதியில் நாங்கள் பேசப்போகின்ற விடயமானது ஆஸ்திரேலிய நிதியுதவியுடனான வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் ஐலைட் திட்டத்தின் கீழான பல்வேறுபட்ட செயற்திட்டங்களிலும் ஒன்றான ஒரு அங்கமாக இருக்கின்ற இந்த வெவ்வேறுபட்ட மட்டங்களிலுமான மக்களுடைய, அதாவது நலிவுற்றவர்கள் அல்லது விசேட தேவையுடையவர்கள் என்ற அவர்களுக்கான பல்வேறுபட்ட செயல் திட்டங்கள் பற்றியதாகவும் அதற்கான பல்வேறுபட்ட செயல்பாடுகளுக்கும் யாருடைய உதவிகள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பது பற்றியதாகவும் கலந்துரையாட காத்திருக்கின்றோம். அதற்காக எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார் வடமாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தினுடைய தலைமைப்பீட சமூக சேவை உத்தியோகத்தர் திரு நாகராஜா ராஜ மனோகரன் அவர்கள். அவரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம் ஐயா. ஆமாம், உங்களோடு நான் பேச விளைகின்ற போது முதலாவது விடயமாக இந்த அரசு திணைக்களங்களினால் மாகாண மட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக, குறிப்பாக விசேட தேவையுடையவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள பல்வேறு சேவைகள் தொடர்பிலும் எங்களுக்கு நீங்கள் விபரமாக கூறக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் எங்களுடைய வடக்கு மாகாண சமூக சேவை திணைக்களமானது விசேடமான சில செயற்திட்டங்களையும் பொதுவான சில திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அந்த அடிப்படையில் மாற்றாற்றல் உடையவர்களுக்கான பயிற்சி நெறிகள், மாற்றாற்றல் உடையவர்களுடைய நோய்களுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் மாற்றாற்றல் பாடசாலையில் கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கான கொடுப்பனவுகள் என்பன தொடர்பான கொடுப்பனவுகளும் எங்களால் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆமாம், மாற்றாற்றல் படைத்தவர்கள் என்று நீங்கள் கூறுகின்ற போது இவர்களுக்காக இந்த கிராமப்புறங்களில் உள்ளவர்கள், குறிப்பாக அவர்களுக்கு எந்த ஒரு சேவையாகட்டும் எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமாகட்டும் சென்றடைவதில் ஒரு காலதாமதம் இருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற போது அவர்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற விசேடமான நடவடிக்கைகள் என்று எவ்வாறானவை இருக்கின்றன? எமது வடமாகாணத்தில் 34 பிரதேச செயலக பிரிவுகள் காணப்படுகின்றன. இந்த 34 பிரதேச செயலக பிரிவிலும் நமது சமூக சேவை வடமாகாண சமூக சேவை திணைக்களத்தைச் சேர்ந்த சமூக சேவை உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர மாவட்ட ரீதியாக 5 மாவட்ட அலுவலகங்கள் திறக்கப்பட்டு அதில் மாவட்ட உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரதேச செயலகங்களிலே காணப்படுகின்ற சமூக சேவை உத்தியோகத்தர்கள் மாற்றாற்றல் உடையவர்களுக்கான சேவைகளை வழங்குகின்ற போது கிராம அலுவலர்கள் ஊடாக அந்த அறிவுறுத்தலோ அல்லாடி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஊடாக அந்த அறிவுறுத்தல்களோ வழங்கப்படும். அல்லது அவர்கள் கள விஜயம் மேற்கொள்ளுகின்ற போது அவர்களை சென்றடைகின்ற விதத்தில் தங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுவார்கள். ஆமாம், குறிப்பாக பார்க்க போனால் இந்த மாற்று ஆற்றல் படைத்தவர்கள் என்று வருகின்ற போது அவர்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய சவால்கள் அல்லது அவர்களுக்கு அந்த சேவைகளை நீங்கள் வழங்கக்கூடியதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்று இவற்றையெல்லாம் பட்டியல்படுத்துவீர்கள் இரு தரப்பிலும்? மிக முக்கியமாக இந்த மாற்றாற்றல் உடையவர்கள் என்பது அதில் பல வகையினர் காணப்படுகின்றார்கள். சில குறிப்பிட்ட வகையினர் மிக இலகுவாக இந்த சேவைகளை பெறுகின்ற அல்லது அது தொடர்பான அறிவினை கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். அதில் பெரும்பான்மையானவர்கள் அந்த அறிவு, அதாவது அதை எங்கு பெறுவது என்பதில் உள்ள இடைவெளி அவர்களிடம் காணப்படுகின்றது. இந்த இடைவெளிகளின் காரணமாக அவர்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகள், தாமதங்கள் காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒன்று, சில மாற்றுத்திறனாளிகள் இன்ன வகை மாற்றுத்திறனாளிகள் என்று அடையாளம் காணப்படாமல் அந்த குடும்பங்களினாலேயே சில நேரம் மறைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த சேவையை அவர்கள் பெறுகின்ற போது அவர் மாற்றுத்திறனாளி என்பது அடையாளம் காணப்படுமோ என்று குடும்பம் நினைக்குமாக இருந்தால் அவர்கள் அதை பெற முடியாத ஒரு தடை ஒன்று காணப்படும்.
ஆமாம், இதேவேளை இந்த சமூக சேவைகள் திணைக்களத்திற்கும் இவ்வாறான மாற்றாற்றல் படைத்தவர்களை நீங்கள் சென்றடைந்தவர்களை சேவைகளை வழங்குவதில் இருக்கின்ற சிரமத்திற்கும் இடையில் இந்த ஐலைஃப் திட்டத்தின் வாயிலாக எவ்வாறான உதவி ஒத்தாசைகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன? இதன் வாயிலாக உங்களால் இந்த சேவைகளை வழங்க ஐலைஃப் திட்டமானது கிராம மட்டத்திலே காணப்படுகின்ற மறைந்திருக்கின்ற சேவைகளை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்து அவர்களை ஒரு அமைப்புக்குள், அதாவது கிராம மட்ட அமைப்புக்குள் அவர்களை உள்வாங்கி அவர்களை ஒரு தயார் நிலைப்படுத்தி ஆற்றுப்படுத்துவதன் ஊடாக ஒரு தயார் நிலைப்படுத்தி, அங்கவீனம் என்பது ஒரு குறைபாடு அல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு சமனானவர்கள் என்ற ஆற்றுப்படுத்தலின் ஊடாக அவர்களை சமூகத்துக்குள் உள்வாங்கி அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்கள் சுதந்திரமாக செயற்பாடுகளை செய்யக்கூடிய மாதிரி ஊக்குவித்து அவர்கள் அந்த தன்மையை அடைந்த பிறகு அவர்களுக்கு பொருத்தமான தொழில் வாய்ப்பினை அல்லாட்டி சுய தொழில் வாய்ப்பினை அல்லாட்டி அவர்களை வழிப்படுத்த வேண்டிய எமது திணைக்களத்தினால் மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சி நெறிகள், அதாவது தொலைபேசி திருத்த பயிற்சி நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு முன்னைய காலங்களில் மின்சார உபகரண பயிற்சி நெறிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான பயிற்சி நெறிகளில் எமது சமூக சேவை உத்தியோகத்தர்களுடன் அணுகி அதுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இவ்வாறான அணுகுமுறைகள் வாயிலாக மாற்றாற்றல் படைத்தவர்கள் அல்லது விசேட தேவையுடையவர்களுடைய இவ்வாறவர்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்பதை உங்கள் அனுபவத்தின் வாயிலாக கூற முடியுமா? அதாவது கிராம மட்டங்களிலே இதில் கீழ்மட்டங்களில் இருப்பவர்கள் அடையாளம் அணுக முடியாமல் இருப்பவர்கள் இவ்வாறான தொழில்களை பெற்று, அதாவது இந்த பயிற்சி நெறிகளை பெற்று இன்று அவர்கள் அந்த தொழில்களில் தனித்துவமாக ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த கைத்தொலைபேசி பயிற்சி நெறி, மின்சார உபகரண பயிற்சி நெறி, மற்றது சில சுய தொழில் முயற்சிகள், அவர்கள் ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கப்பட்டு உங்களால் செய்ய முடியும் என்ற நிலையில் வந்த பிறகு இதில் வழங்கப்படுகின்ற போது அவர்கள் ஒரு நிலைத்த தன்மைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்புக்கும் ஒரு தன்னம்பிக்கையான ஒரு சமூகத்துக்குள் நம்பிக்கை உள்ள ஒரு வகுதியினராக உள்வாங்கப்படுகின்றனர். ஆமாம், இவர்களை நீங்கள் பார்க்கின்ற போது சமூகத்தில் வெவ்வேறுபட்ட குழுக்களாக இவர்கள் இருப்பார்கள். குறிப்பாக பால் வேறுபாடு இவர்களுக்குள் இருக்கும், வயது வேறுபாடு இருக்கும். இவ்வாறு இந்த வயது வேறுபாடு அல்லது பால் வேறுபாடு இவ்வாறான பிரிவுகளை இனங்கண்டு நீங்கள் அவர்களுக்கான பல்வேறுபட்ட திட்டங்களையும் வகுத்து கொடுக்கின்ற போது அவற்றில் நீங்கள் எவ்வாறான விடயங்களை கையாள்வீர்கள்? எந்த வகுப்பினர் அல்லது எந்த பாலினத்திற்கென்று எப்படியான திட்டங்களை கையாள்வீர்கள்? சில உதாரணமாக கண் தெரியாதவர்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது அவர்களுக்கு எந்த வகையான தொழில்கள் பொருத்தமாக இருக்கும், எந்த வகையான தொழில்களில் அவர்கள் முன்னேற்றகரமாக செல்ல முடியும் என்பதை பொறுத்து அவர்களுடைய சுயதொழிலை நாங்கள் தெரிவு செய்வோம். அவர்களுக்குரிய சுயதொழிலை தெரிவு செய்வோம். உதாரணமாக உடல் அங்கவீனங்கள், குறிப்பாக கால் போன்றவை இழந்திருக்கின்றவர்கள் போன்றவர்களுக்கு மிக விசேடமாக இந்த தொலைபேசி மற்றும் தையல் பயிற்சி போன்றவற்றை அவர்களுக்கான விடயமாக நாங்கள் அறிமுக செயற்பாடுகளாக செய்து கொண்டிருப்போம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வேர்ல்ட் விஷனால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த ஐலைஃப் திட்டத்தின் வாயிலாக மாற்றுத்திறனாளிகள், அதாவது மாற்று ஆற்றல் படைத்தவர்களுக்கான பல்வேறுபட்ட திட்டங்கள், பல்வேறுபட்ட அவர்களுக்கு ஏதுவான செயல்பாடுகளுக்கும் எவ்வாறு சமூக திணைக்களத்தின் ஊடான வழிகாட்டல்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது பற்றியதாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதற்காக சமூக சேவைகள் உத்தியோகத்தர், தலைமை பீட உத்தியோகத்தராக இருக்கின்ற திரு ராஜமனோகரன் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் பேசுகின்ற போது இந்த மாகாண மட்டத்தில் மாற்று ஆற்றல் படைத்தவர்களுக்காக பல்வேறுபட்ட மட்டத்திலும் சேவைகள் செய்வதாக கூறியிருந்தீர்கள். அதிலும் குறிப்பாக அவர்களுடைய சுய தொழிலுக்கான ஊக்குவிப்புகள் பற்றி கூறியிருந்தீர்கள். இந்த ஐலைஃப் திட்டத்தின் வாயிலாக அவர்களை இனம் கண்டு அது பற்றி எங்களுக்கு சற்று விரிவாக கூறுகின்றீர்களா? சுயதொழில் திட்டம் என்று சொல்லுகின்ற போது 2 விதமான திட்டங்கள் இருக்கிறது. இயல்பாக நாங்கள் ஒரு 30,000 ரூபா அவர்களுக்கான திட்டத்துக்காக கொடுப்போம். அவர்களுடைய திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு, அதாவது தையல் பயிற்சிகளாக இருக்கலாம், கோழி வளர்ப்பாக இருக்கலாம், விவசாய நடவடிக்கைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு பொருத்தமானது அவர்களை இனங்கண்டு எமக்கு தருகின்ற போது எமது சமூக சேவை உத்தியோகத்தர்கள் அதற்கான திட்டங்களை
வரிசைப்படுத்தி நமக்கு தருவார்கள். அதனூடாக நாங்கள் அவர்களுக்கான கொடுப்பனவுகளின் ஊடாக அவர்களுக்கான சுயதொழில் வாய்ப்புகளை வழங்குவோம். கொடுப்பனவுகள் வழங்கப்படும் அவர்களுக்கு. அந்த கொடுப்பனவின் ஊடாக அவர்கள் தமது சுயதொழிலை மேற்கொள்ளுகின்ற ஒரு நடவடிக்கை இருக்கும். அந்த சுயதொழில் நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்ளுகின்ற போது அவர்களை ஒரு தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்தி 2வது கொடுப்பனவு வழங்கப்படும். அதன் பின்னர் அவர்கள் அந்த 2 கொடுப்பனவுக்கு தொடர்ந்து அவர்கள் அந்த சுயதொழில் வாய்ப்பில் ஒரு வளர்ச்சி போக்கினை அடையக்கூடியதாக இருக்கும். இதை தவிர விசேட திட்டமாக ஒவ்வொரு வருடமும் ஒதுக்கப்படுகின்ற நிதிக்கு ஏற்ப அவர்களுடைய ஒதுக்கப்படுகின்ற நிதிக்கு ஏற்ப திட்டங்கள் வகுக்கப்பட்டு விசேட தேவையுடையவர்கள் முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான சுயதொழில் வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த சுயதொழில் வாய்ப்புகள் அவர்களால் இயலக்கூடியதும் அவர்கள் விரும்புகின்ற தொழில்களாகவும் இருக்கும். அதேவேளை நீங்கள் கூறியிருந்தீர்கள், இந்த கிராமப்புற மட்டங்களில் இருப்பவர்களை நீங்கள் எவ்வாறு இனம் காண்கின்றீர்கள், அவர்களுக்கு எப்படியாக உங்களுடைய சேவைகளை கொண்டு சேர்க்கின்றீர்கள் என்பதாக. அப்படி நீங்கள் கொண்டு சேர்க்கின்ற போது அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் கட்டி எழுப்புவதற்கு, அவர்களுக்கான தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நின்று விடாமல் தொடர்ச்சியாக அவர்களை பேணி பராமரிப்பதற்கு ஐலை திட்டத்தின் வாயிலாக நீங்கள் எப்படி அவர்களோடு பயணிக்கின்றீர்கள், அவர்களை கண்காணித்து பராமரிப்பது என்பது எப்படியாக சாத்தியப்படுகின்றது? அதில் ஐலை திட்டத்தின் கீழ் அங்கே இருக்கக்கூடிய கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அவர்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக அமைகின்றது. அவர்களுடைய செயற்பாடுகள் சிறப்பாக செயற்படுகின்றதற்கும் அவர்கள் சரியான முறையில் அதை பயனை பெறுவதற்கும் இவர்கள் வழிகாட்டியாகவும் ஒரு ஊக்கு சக்தியாகவும் அமைகின்றது, ஒரு குறிப்பிடக்கூடிய விடயமாக அமைகின்றது. இதை தவிர இந்த ஐலை ப்ராஜெக்ட் கீழே கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பிரதேசங்களில் இந்த கிராம மட்ட அமைப்புகளுக்கான எமது சேவைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்பது தொடர்பாக அவர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. எமது சமூக சேவை மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்தர்களின் தலைமையின் கீழ் சமூக சேவை உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை நடத்தினார்கள். அதில் பல கிராம மட்ட விசேட தேவையுடைய அமைப்புகள் கலந்து கொண்டன. அந்த கலந்து கொண்ட அமைப்புகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், தாங்கள் அணுகக்கூடிய முறைகள், தங்களுக்கு என்னென்ன இடத்தில் அந்த இடைவெளிகள் காணப்படுகின்றன என்பது தொடர்பாக கலந்துரையாடி பயனை பெறக்கூடியதாக அந்த திட்டம் இருந்தது. அதற்கு அந்த வேர்ல்ட் விஷனுடைய இந்த ஐலை ப்ராஜெக்ட் எங்களுக்கு மிகவும் வாய்ப்பாக இருந்தது. அதேவேளை குறிப்பாக பார்க்க போனால் இவ்வாறான திட்டங்களின் வாயிலாக நீங்கள் அவர்களுக்கு முடிந்த அளவு அறிவுரைகளை வழங்குகின்றீர்கள், அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குகின்றீர்கள், அவர்களை வளப்படுத்துகின்றீர்கள். எவ்வாறான போதும் இந்த மாற்றாற்றல் படைத்தவர்களுக்கு அதையும் தாண்டி அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குகின்ற போது அல்லது அவர்களுடைய அந்த பெறுபேறுகளை பார்க்கின்ற போது இந்த ஐலை திட்டத்தின் அதனுடனான அந்த பெறுபேறுகளை நீங்கள் எப்படியாக பெற்றுக்கொள்கின்றீர்கள், அது பற்றி கூறுங்கள். அந்த ஐலை திட்டத்தின் ஊடாக பார்க்கின்ற போது இந்த அவர்கள் கிராம வீட்டுக்குள் முடங்கி இருந்தவர்கள் ஒரு செயற்படுகின்ற தன்மைக்கும் சமூகத்துடன் இணைகின்ற தன்மையையும் இது ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு குழுவாக அல்லாட்டி ஒரு அமைப்பாக மாறுகின்ற போது அவர்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கை வருகின்றது. எனக்கு ஆதரவு தரக்கூடிய அல்லாட்டி நான் அணுகக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்கின்றது. அந்த தன்னம்பிக்கை அவரை வீட்டிலிருந்து சமூகத்துக்குள் கொண்டு வருகின்றது. சமூகத்துக்குள் கொண்டு வருகின்ற அந்த நபர் மற்றவர்களுடைய பின்புல வலுவின் ஊடாக எமது பிரதேச செயலகங்களை அணுகுகின்றார். அதன் ஊடாக பிரதேச செயலகத்தில் இருக்கிற சமூக சேவை உத்தியோகத்தை அணுகின்ற போது அவர்களுக்கான சேவைகள் அவர்களுக்கு கிடைக்கின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர முக்கியமாக இந்த நாங்கள் வடமாகாண சமூக சேவை திணைக்களத்தை பொறுத்த அளவில் அதிக அளவில் இவர்களைத்தான் நாங்கள் கூடுதலாக நலிவுற்றவர்கள் என்ற அடிப்படையில் அதிலும் மிக கூடுதலாக இந்த விசேட தேவையுடையவர்களுக்கான செயற்திட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சிறப்பான மெலசலர் கூட அமைப்புகள் கொடுத்திருக்கிறோம். மற்றது அணுகும் வசதியுள்ள பாதை அமைப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அது ஒவ்வொரு வருடமும் அந்த திட்டத்தில் நாங்கள் ஒதுக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் நமக்கு கிடைக்கின்ற நிதி வரையறுக்கப்பட்டதால் இருக்கிறபடியால் எங்களுடைய கேள்விக்கும் நிரம்பலுக்கும் இடையில இடைவெளி காணப்படுகின்றது. அதுதான் அந்த பிரச்சனையாக காணப்படுகிறது.
சரி, இப்படியான ஆக்கப்பூர்வமான பெறுபேறுகளை நீங்கள் அனுபவிக்கின்ற அதே வேளை நீங்கள் கூறியிருந்தீர்கள் அவர்கள் தனிநபர்களாக இருந்து அதிலிருந்து வெளியில் வந்து குழுக்களாக மாறுகின்றார்கள் என்ற அதே வேளை இந்த ஐலைட் திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு தனி மனிதனும் குழுக்களாக இணைந்து கொண்டு செயல்படுவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இவ்வாறான மாற்றாற்றல் படைத்தவர்களுடைய செயல்பாடுகளின் போது அவர்களை குழுக்களாக இணைப்பதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை கையாளுகின்றீர்கள் என்பது பற்றி கூறுங்களேன். அவர்களை வந்து குழுக்களாக இணைக்கிறது என்பது அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நூடாக. நீங்கள் உங்களுக்கான ஒரு அமைப்பு இருந்தால்தான் உங்களுடைய உரிமைகளை நீங்கள் சரியான முறையில் பெற முடியும். ஒரு தனித்தனி நபராக தன்னுடைய உரிமைகளை பெறுவதில் இடர்பாடுகள் இருக்கின்றது. அது கவனிக்கப்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் ஒரு குழுக்களாக சரியான முறையில் எது கேட்கலாம் எது கேட்கக்கூடாது என்பது அவர்களுடைய கலந்துரையாடல் நூடாக அந்த குழு தீர்மானித்து முன்னிலைப்படுத்துகின்ற விடயங்கள் வருகின்ற போது அது வெற்றிகரமான ஒரு அமைப்பாக அவர்கள் மாறுவதற்கும் வெற்றிகரமான செயற்பாடுகளுக்கு அவர்கள் போவதற்கும் காரணமாக அமையும். சரி, நிகழ்ச்சியின் இறுதியில் நீங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்று நினைத்தால் அது எது பற்றியதாக இருக்கும், அதை கூறுங்கள். மாற்றாற்றல் உடையவர்கள் தமக்கு உரிய உரிமைகளை பெறுவதற்கு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம். அந்த ஒன்றிணைந்து செயற்படுவது வந்து பொதுமைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். அதில் சுயநலமும் தனிப்பட்ட லாபமும் அங்கு காணப்படுமாக இருந்தால் அந்த செயற்பாடு தகர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கடந்த காலங்களில் அதை நாங்கள் சில இடங்களில் அவதானிக்கக்கூடியதாகவும் இருந்தது. அவர்கள் ஒற்றுமை மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பது அது எனது கருத்து. நன்றி. சிறந்த ஒரு கலந்துரையாடலாக இருந்தது. எங்களோடு இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட காத்திரமான கலந்துரையாடல்கள், குறிப்பாக மாற்றாற்றல் படைத்தவர்கள் விஷய தேவையுடையவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பல்வேறுபட்ட மட்டத்திலுமான சமூக சேவைகள் பற்றியதான தன்னுடைய கருத்துக்களை, அதாவது ஐலைட் திட்டத்தின் கீழான சமூக சேவைகள் திட்டம் இப்படியான மட்டங்களில் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது பற்றிய கருத்துக்களை பரிமாறியிருந்தார் திரு ராஜமனோகரன் அவர்கள். அவருக்கு இந்த இடத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.